தண்ணியில் ராகி சேமியா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் தான் புட்டு செய்யணும். அது ஊற வச்ச சேமியா, ராகி சேமியா தண்ணி வடிகட்டிடணும். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி துணி நனைச்சி போட்டிருக்கு. இதை அள்ளி அப்படியே வச்சு அவிக்கணும். ராகி சேமியா நல்லா அவிஞ்சிருச்சுப்பா. வேக வச்சேன், நல்லா வெந்துருச்சு. அதை உப்புமா பண்ணுறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. வெங்காயம் பச்சை மிளகா தள்ளி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்கப்பா. வெங்காயம் வதங்கிடும் நல்லா. வெங்காயம் நல்லா செவந்துருச்சுப்பா. நீ என்ன பண்ணணும், தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுப்பா. இது இந்த ராகி அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி அதை கொட்டிட்டேன். அதை எடுத்து போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். பிடிச்சிரும் கீழே. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே இது பண்ண வதக்கி விடணும் நல்லா. அவ்வளோதாண்டா, சுவையான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.